எதிர்காலத்தை கணிக்கிறதுங்கிறது எப்பவுமே நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் தானே. நாளைக்கு மழை வருமா, அடுத்த வாரம் மார்க்கெட் ஏறுமா, இல்ல இன்னைக்கு மேட்ச்ல யார் ஜெயிப்பாங்கன்னு நாம எல்லாருமே ஏதோ ஒரு கணிப்பை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இத கேட்டுட்டு இருக்கிற நீங்க ஒரு விஷயத்தை எப்போவாது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமா, அந்த கணிப்பு சரியா இருந்தா சும்மா சந்தோஷப்படுவோம், அவ்வளவுதான். கரெக்ட். ஆனா உங்க கணிப்பு சரியா இருக்கிறப்போ அதுக்காக உங்களுக்கு ஒரு ரிவார்டு கிடைக்கிறது மட்டும் இல்லாம உங்க கணிப்பால ஒட்டுமொத்த நிதி அமைப்பும், அதாவது எக்கானமியே வளருதுன்னா எப்படி இருக்கும்? அது ரொம்பவே புதுசான ஒரு கான்செப்ட். கண்டிப்பா. அதை சாத்தியமாக்குறத பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான அலசல்ல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம சோர்ஸ் மெட்டீரியல் எடுத்திருக்க தலைப்பு பாத்தீங்கன்னா பாட்ஸ் மார்க்கெட், அதாவது டிஃபை, பரவலாக்கப்பட்ட நிதி தொழில்நுட்பத்தையும் பிட்காயின் ரிசர்வ்ஸையும் பேஸ் பண்ணி இயங்குற ஒரு கணிப்பு சந்தை பத்தின டாக்குமெண்ட்ஸை தான் அலச போறோம். சரி, இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இது வெறும் இன்னொரு கிரிப்டோ ப்ராஜெக்ட் தானா, இல்ல நிஜ உலக நிகழ்வுகளை கணிக்கிறது மூலமா உண்மையான மதிப்பை உருவாக்குற ஒரு புதிய நிதி சகாப்தமாங்கிறது தான் இன்னைக்கு நம்ம மிஷன். இந்த பாட்ஸ் மார்க்கெட் பத்தி படிக்கும்போதே எனக்கு தோணின முதல் விஷயம் இது ஒரு சாதாரண பெட்டிங் தளத்தை விட பல மடங்கு வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்காங்கிறது தான். ஆமா, பொலிட்டிக்கல் எலெக்ஷன், ஸ்போர்ட்ஸ், கிரிப்டோ விலைகள்னு எதை வேணாலும் கணிக்கலாம். எக்ஸாக்ட்லி. ஆனா இதுல மையக்கருத்து என்னன்னா, இது டிஃபை தொழில்நுட்பத்தையும் உண்மையான பொருளாதார மதிப்பையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு முழுமையான சிஸ்டம். ஓகே, இப்போ ஒரு நார்மல் பெட்டிங் தளத்துக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசத்தை நான் இப்படி புரிஞ்சுக்கிறேன். இப்போ வழக்கமான தளங்களை ஒரு ஓட்டையான வாளி மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஓட்டையான வாளி நல்ல உதாரணம். ஆமா, நீங்க அந்த வாளில தண்ணியை ஊத்துறீங்க, அதாவது மக்கள் பணத்தை போடுறாங்க. யாரோ ஒரு சிலர் ஜெயிக்கிறாங்க, அவங்களுக்கு பணம் போகுது. தோக்குறவங்க பணம் காணாம போயிடுது. நடுவுல அந்த தளம் அதோட கமிஷன் எடுத்துக்குது. கடைசியா பார்த்தா வேல்யூ அந்த சிஸ்டத்தை விட்டு மொத்தமா வெளியே போயிடுது. கரெக்ட். வாளி சீக்கிரமே காலியாயிடும். ஆனா இந்த டாக்குமெண்ட்ஸை பார்க்கும்போது பாட்ஸ் ஒரு நீர் சுழற்சி, அதாவது வாட்டர் சைக்கிள் மாதிரி செயல்படுதுன்னு தோணுது. தண்ணி ஆவியாகி மழையா பெஞ்சு மறுபடியும் பூமிக்கே சுழல்ற மாதிரி அந்த மதிப்பு உள்ளேயே சுழலணுங்கிறது தான் இவங்களோட அடிப்படை ஐடியாவா இருக்கு. அந்த நீர் சுழற்சி உதாரணம் இங்க ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா பொருந்தது. அந்த மதிப்பு எப்படி உள்ளே சுழலுதுங்கிறத டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு 4 தெளிவான ஸ்டெப்ஸா பிரிச்சு விளக்கியிருக்காங்க. ஓகே, அந்த 4 ஸ்டெப்ஸ் என்னென்ன? முதல் படி கணிப்பு செயல்பாடு, ப்ரிடிக்ஷன் ஆக்டிவிட்டி. அதாவது யூசர்ஸ் ஒரு நிஜ உலக நிகழ்வை ஆம் அல்லது இல்லைன்னு கணிச்சு உள்ள வரும்போது அந்த ஒவ்வொரு செயலும் தளத்துல சின்ன சின்ன கட்டணங்களை, அதாவது ஃபீஸ் உருவாக்குது. அப்போ மக்கள் தளத்தை யூஸ் பண்ண ஃபீஸ் சேர்ந்துகிட்டே இருக்கும். ஆமா. இதுல 2வது படி என்னன்னா பணப்புழக்கம், அதாவது லிக்விடிட்டி. இப்போ வசூலாகிற ஃபீஸ் எல்லாமே தளத்தோட லிக்விடிட்டி பூல்ஸ்க்கு போகுது. இத ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இருக்கிற கரன்சி எக்ஸ்சேஞ்ச் கவுண்டர் மாதிரி நினைச்சுக்கலாம். எப்பவும் பணம் ரெடியா இருக்கணும். எக்ஸாக்ட்லி. அங்க போதுமான டாலரும் இருக்கணும், ரூபாயும் இருக்கணும். அப்பதான் யால் வந்தாலும் உடனே பணத்தை மாத்திக்க முடியும். அதே மாதிரி தான் இந்த லிக்விடிட்டி பூல்ஸ்ல பணம் நிரப்பப்படுறதால மார்க்கெட் எப்பவும் ஸ்டேபிளா இருக்கு. அப்போ வாங்குறவங்களுக்கும் விக்கிறவங்களுக்கும் நடுவுல இருக்கிற பிரைஸ் ஸ்ப்ரெட் குறையும். மக்கள் எந்த நேரத்தையும் தடையில்லாம கணிப்புகள்ல ஈடுபட இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. சரி, அப்போ பணம் உள்ளேயே தங்கி மார்க்கெட்டை சீரா இயங்க வைக்குது. 3வது படியா டாக்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்க? 3வது படி பாத்தீங்கன்னா ஈல்ட் ஜெனரேஷன், அதாவது வருவாய் உருவாக்குறது. இப்போ சிஸ்டம்குள்ள ஒரு பெரிய கேபிட்டல் சேர்ந்துருச்சு இல்லையா? ஆமா, நிறைய பணம் உள்ள வந்துருச்சு. அந்த பணம் சும்மா தூங்கிட்டு இருக்காது. ஸ்டேக்கிங் மற்றும் சில டிஃபை மெக்கானிசம்கள் மூலமா தொடர்ந்து ரிவார்ட்ஸையோ இல்ல வட்டியோ அது உருவாக்கிட்டே இருக்கும். ஒரு நிமிஷம், இந்த 3 ஸ்டெப்ஸ்மே வழக்கமான முக்காவாசி டிஃபை ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம பார்க்கறது தானே. மக்கள் பணத்தை போடுவாங்க, அது லிக்விடிட்டி பூலுக்கு போகும், அங்கிருந்து கொஞ்சம் வட்டி வரும். இதுல பாட்ஸ்க்குன்னு தனியா என்ன புதுசு இருக்கு? அங்கதான் விஷயமே இருக்கு. இந்த சுழற்சியோட 4வது படியில தான் உண்மையான கேம் சேஞ்சரே இருக்கு. அதுதான் வேல்யூ கேப்சர், அதாவது மதிப்பு சேகரிப்பு. ஓகே, இது எப்படி வேலை செய்யுது? இந்த ஃபீஸ் மற்றும் மதிப்போட ஒரு கணிசமான பகுதி நேராக பிட்காயின் வாங்குறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த பிட்காயின் ஒரு ரிசர்வா, அதாவது ஒரு தங்க கையிருப்பு மாதிரி சேமிக்கப்பட்டு ஒட்டுமொத்த சிஸ்டத்தோட அடித்தளத்தை ஸ்ட்ராங் ஆக்குது. வாவ், டைரக்டா பிட்காயின் வாங்குறாங்களா? ஆமா. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், டாக்குமெண்ட்ல இருக்கிற ஒரு வரியை நாம கண்டிப்பா கவனிக்கணும். நாம் எதிர்காலத்தை வெறும் கணிப்பது மட்டுமல்ல, அதிலிருந்து மதிப்பை உருவாக்குகிறோம்னு சொல்லியிருக்காங்க. அருமையான வரி. ஆமா.
சிஸ்டம்ல நடக்கிற ஒவ்வொரு கணிப்பும் மறைமுகமா பிட்காயினை வாங்கி இந்த தளத்தோட சொத்து மதிப்பை ஏத்திக்கிட்டே இருக்கு. இங்கதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகுது. கொஞ்சம் பொறுங்க. அதாவது மக்கள் எந்த அளவுக்கு அதிகமா ப்ரெடிக்ஷன் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பிட்காயின் வாங்கப்பட்டு சிஸ்டம் பாதுகாக்கப்படும் சொல்றீங்க. கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய சந்தேகம் வருது. சொல்லுங்க, என்ன சந்தேகம்? கிரிப்டோ உலகத்துல முக்கியமா டிஃபைல நாம அடிக்கடி கேள்விப்படுற ஒரு வார்த்தை இருக்கு, டெத் ஸ்பைரல், அதாவது மதிப்பு சரிவு. ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பத்துல நிறைய வட்டி கொடுப்பாங்க, அதை பார்த்து மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஆமா, வழக்கமா நடக்கிறது தான். ஆனா ரிவார்டா கிடைக்கிற அந்த டோக்கன்களை மக்கள் மார்க்கெட்ல மொத்தமா விற்க ஆரம்பிக்கும் போது செல் பிரஷர் அதிகமாகி டோக்கன் விலை அப்படியே அதலபாதலத்துக்கு போயிடும். கொஞ்ச நாள்ல மொத்த சிஸ்டமும் கிராஷ் ஆயிடும். பாட்ஸ் எப்படி இந்த வலையில விழாம தப்பிக்கும்? இது எந்த ஒரு டிஃபை இன்வெஸ்டருக்கும் வரக்கூடிய ரொம்ப ரொம்ப நியாயமான கேள்வி. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் காணாம போனதுக்கே காரணமே இந்த டெத் ஸ்பைரல் தான். அதிக ரிவார்ட்ஸ், அதிக செல் பிரஷர், கடைசியில 0. ஆமா, அதை எப்படி இவங்க தடுக்கறாங்க? இந்த சிக்கலை தீர்க்க தான் பாட்ஸ் ஒரு டியூவல் டோக்கன் மாடல், அதாவது இரட்டை டோக்கன் பொருளாதாரத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இவங்க ஈல்ட் மற்றும் வேல்யூ இது ரெண்டையும் ஒன்னோட ஒன்னு மோதிக்காம தனித்தனியா பிரிச்சுட்டாங்க. 2 டோக்கன்களா? அது எப்படிங்க இந்த பிரச்சனையை தீர்க்கும்? கடன் வாங்கினவன் கடன் அடைக்க புதுசா இன்னொரு கரன்சி அச்சடிக்கிற மாதிரி இல்லையா இது? மேலோட்டமா பார்க்கும்போது அப்படிதான் தோணும். ஆனா இதோட மெக்கானிக்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் டோக்கன் ஐபிஎஸ் டோக்கன். இதுதான் ஈல்டு டோக்கன். இது சிஸ்டத்தை இயக்குற ஒரு இன்ஜின் மாதிரி. இது இன்ஃப்ளேஷனரி, அதாவது பணவீக்கத்தன்மை கொண்டது. அப்படின்னா அதோட சப்ளை குடிக்கிட்டே போகுமா? ஆமா, தேவைக்கேற்ப அதோட எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். ஸ்டேக்கிங் அப்புறம் பாண்ட்ஸ் மூலமா மக்கள் முதலீடு செய்யும் போது அவங்களுக்கு ரிவார்டா இந்த ஐபிஎஸ் டோக்கன் தான் கொடுக்கப்படுது. மக்கள் தொடர்ந்து சிஸ்டம்குள்ள வரவும் ஆக்டிவா இருக்கவும் இது ஒரு ஃபியூவல் மாதிரி செயல்படுது. நீங்க சொல்றத பார்த்தா ஐபிஎஸ் டோக்கன் தொடர்ந்து உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ சப்ளை அதிகமாகி அதோட மதிப்பு குறைய வாய்ப்பு இருக்கே. மக்கள் இதை மொத்தமா வித்து தள்ளுவாங்களே. அங்கதான் 2வது டோக்கன் உள்ள வருது. அதுதான் பாட்ஸ் டோக்கன். இது வேல்யூ டோக்கன். ஐபிஎஸ் டோக்கனுக்கு சப்ளை அதிகம், ஆனா இந்த பாட்ஸ் டோக்கனுக்கு சப்ளை மிக மிக குறைவு. லிமிடெட் சப்ளை. ஓ, லிமிடெட் சப்ளையா? ஆமா, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, சிஸ்டம்ல உருவாகிற ஃபீஸ் வச்சு தொடர்ந்து பிட்காயின் வாங்கப்படுதுன்னு. அந்த பிட்காயின் ரிசர்வ் முழுவதும் நேராக இந்த பாட்ஸ் டோக்கனை தான் பேக்கப் பண்ணுது. ஓஹோ, இப்போ எனக்கு தெளிவா புரியுது. அதாவது பணவீக்கத்தன்மை கொண்ட ஐபிஎஸ் டோக்கனை வச்சு மக்களை உள்ள கொண்டு வராங்க, ஆக்டிவிட்டியை உருவாக்குறாங்க. அந்த ஆக்டிவிட்டியால உருவாகிற ஃபீஸை வச்சு பிட்காயின் வாங்குறாங்க. எக்ஸாக்ட்லி. அந்த பிட்காயின் சப்ளை குறைவா இருக்கிற பாட்ஸ் டோக்கனோட மதிப்பை ஏத்துது. சுருக்கமா சொன்னா அதேதான். ஐபிஎஸ் டோக்கன் செயல்பாட்டை உருவாக்குது, செயல்பாடு பிட்காயினை வாங்குது, பிட்காயின் பாட்ஸ் டோக்கனை பலப்படுத்துது. அதனால மக்கள் ஐபிஎஸ் டோக்கனை வித்தாலும் சிஸ்டம் கீழே விழாது. ஏன்னா உண்மையான வேல்யூ பிட்காயினா மாறி பாட்ஸ் டோக்கனுக்குள்ள பாதுகாப்பா இருக்கு. ஆமா, ஒவ்வொரு தடவை தளத்தை யூஸ் பண்ணும்போதும் பிட்காயின் இருப்பு வளருது. அதனால லாங் டேர்முக்கு இது ஒரு தற்சார்பு பொருளாதாரமா தன்னை தானே நிலைநிறுத்திக்குது. கேட்கறதுக்கே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சிஸ்டம் எப்படி தன்னைத்தானே பாதுகாத்துக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த கட்டத்துக்கு வருவோம். இந்த டிஸ்கஷனை கேட்டுட்டு இருக்கிற ஒரு சாதாரண யூசரா நீங்க எப்படி அதுல உள்ள நுழையிறது, இந்த சிஸ்டம் எப்படி கேபிட்டல்ல உள்ள இழுக்குதுங்கிறத பத்தி டாக்குமெண்ட்ஸ் என்ன சொல்லுது? டாக்குமெண்ட்ஸ் படி சிஸ்டம்குள்ள நுழைய 2 முக்கியமான வழிகள் இருக்கு. ஒன்னு பாண்ட்ஸ், இன்னொன்னு ஸ்டேக்கிங். இதுல முதலாவதா இருக்கிற பாண்ட்ஸ் சிஸ்டம்குள்ள பெரிய அளவுல பணத்தை கொண்டு வரதுக்கான ஒரு வழி. பாண்டுகள்னா எப்படி? பாண்டுகள்னா ரொம்ப குறைஞ்ச விலையில ஒரு பெரிய டிஸ்கவுண்ட்ல சிஸ்டம்குள்ள நுழையறதுக்கான ஒரு வாய்ப்பு. டிஸ்கவுண்ட்னா சாதாரணமா ஒரு 10-20% டிஸ்கவுண்டா, இல்ல ஆவணத்துல ஏதாச்சும் குறிப்பிட்ட நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்களா? ரொம்பவே தெளிவான எண்கள் கொடுத்திருக்காங்க. நீங்க எவ்வளோ காலம் உங்க நிதிய லாக் பண்ணி வைக்கிறீங்கங்கறத பொறுத்து இது மாறும். உதாரணமா, நீங்க 360 நாட்கள், அதாவது 1 வருஷம் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வெச்சுப்போம். ஓகே, 1 வருஷம் லாக்இன். ஆமா, நீங்க சூஸ் பண்ற காலத்தை பொறுத்து 80%ல இருந்து 100% வரைக்கும் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதாவது மார்க்கெட் விலையை விட மிக மிக குறைந்த விலையில டோக்கன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதிலிருந்து உங்களுக்கு தினசரி 0.25%ல இருந்து 1% வரைக்கும் லாபம், அதாவது ஈல்டு கிடைக்கும். தினசரி 1%? ஆமா, இது 1 வருஷத்துக்கு கால்குலேட் பண்ணா அதிகபட்சம் 3724% APY வரை உங்களுக்கு லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு டாக்குமெண்ட் சொல்லுது. ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. 3724% APY-யா? 1 வருஷத்துக்கு 37 மடங்கு லாபமா? உண்மையா சொல்லணும்னா ட்ரெடிஷனல் ஃபைனான்ஸ்ல இது ஒரு மிகப்பெரிய ரெட் ஃபிளாக்.
ஆமா, பாக்குறவங்களுக்கு அப்படிதான் தோணும். எவ்வளோ பெரிய வட்டி கொடுக்கறாங்கன்னாலே அது பழைய இன்வெஸ்டர்ஸ்க்கு புது இன்வெஸ்டர்ஸோட பணத்தை எடுத்து கொடுக்கற ஒரு பான்சி ஸ்கீமா தான் இருக்க முடியும்னு எனக்கு தோணுது. எந்த ஒரு லீகல் சிஸ்டத்தாலையும் எப்படி 3724% லாபம் கொடுக்க முடியும்? உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப நியாயமானது. எந்த ஒரு எக்ஸ்போர்ட்டும் இப்படி ஒரு நம்பரை பார்த்தா முதல்ல பயப்பட தான் செய்வாங்க. ஆனா அவங்க அதை எப்படி பாசிபிள் ஆக்குறாங்கன்னு புரிஞ்சுக்க நம்ம மறுபடியும் அந்த இரட்டை டோக்கன் முறைக்கே போகணும். ஓ, அந்த ஐபிஎஸ் டோக்கன். கரெக்ட். இந்த 3724% லாபங்கிறது உங்களுக்கு அமெரிக்க டாலராகவோ இல்ல பிட்காயினாகவோ உடனே கையில கொடுக்கப்படுறது இல்ல. இது அந்த இன்ஃப்ளேஷனரி ஐபிஎஸ் டோக்கன்களா தான் கொடுக்கப்படுது. ஓஹோ. நீங்க 360 நாட்களுக்கு உங்க முதலீட லாக் பண்ணும்போது சிஸ்டம் உங்களுக்கு அதிக அளவு ஐபிஎஸ் டோக்கன்களை உருவாக்குது. இது ஒரு ரிஸ்க் ரிவார்ட் மாடல். அப்போ ஒரு வருஷம் நான் பணத்தை எடுக்க மாட்டேங்கிற உத்தரவாதத்துக்காக எனக்கு அதிக டோக்கன்களை டிஸ்கவுண்ட்ல தராங்க. ஆமா, இந்த டைம்ல அந்த டோக்கனோட விலை மார்க்கெட்ல எப்படி வேணாலும் ஏறலாம் இறங்கலாம். அப்போ இது கேரண்டியான 3724% டாலர் லாபம் கிடையாது. இது டோக்கன்களோட எண்ணிக்கையில கிடைக்கிற வளர்ச்சி. அந்த டோக்கன் விலை மார்க்கெட்ல அன்னைக்கு என்னவா இருக்கோ அதுதான் நிஜமான மதிப்பு. எக்ஸாக்ட்லி, நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனாலும் ஆரம்ப கட்டத்துல உள்ள நுழைபவர்களுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா தான் தெரியுது. சரி, இந்த பாண்டுகள் பத்தி பேசிட்டோம். அடுத்ததா ஸ்டேக்கிங் எதற்காக? ஸ்டேக்கிங் பாசிவ் இன்கம் தேடுறவங்களுக்கானது. பாண்டுகள் உங்களை ஒரு டிஸ்கவுண்ட்ல சிஸ்டம்குள்ள கொண்டு வரும். ஆனா ஸ்டேக்கிங்கிறது உங்ககிட்ட ஏற்கனவே இருக்கிற டோக்கன்ஸை லாக் பண்ணி வச்சு தொடர்ச்சியான ஒரு கேஷ் ஃப்ளோவை உருவாக்குறது. பேங்க்ல எஃப்டி போட்டுட்டு மாசம் மாசம் வட்டி வாங்குற மாதிரி யோசிச்சு பாருங்களேன். சூப்பர். இதுலயும் நீங்க உங்க இன்வெஸ்ட்மெண்ட் பீரியடையும் தினசரி லாபத்தையும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது கேட்டுட்டு இருக்கிற நேயர்களுக்கான ஒரு முக்கியமான தகவல் நான் சொல்லணும். இந்த பாண்டுகள் இப்போ ஏற்கனவே லைவ்ல இருக்கு. ஆனா ஸ்டேக்கிங் மே 23, 2026 அன்னைக்கு தான் லான்ச் ஆகுது. இன்னைக்கு நாம இந்த டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கிற தேதி மே 17, 2026. ஆமா, இன்னைக்கு மே 17. அதாவது இந்த மொத்த சிஸ்டமும் முழு வீச்சுல செயற்பட தொடங்குறதுக்கு முன்னாடியே நீங்க இதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் உலகத்துல இதை ஏர்லி என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டை பத்தி பேசிட்டோம். இதுல நெட்வொர்க்கிங் மூலமாவும் சம்பாதிக்கலான ஆவணங்கள்ல இருக்கே, அது எப்படி வேலை செய்யுது? ஆமா, இந்த தளத்தை மத்தவங்களுக்கு ரெஃபர் பண்றது மூலமா வருவாய் ஈட்ட டிஃபரன்ஷியல் யூனிலெவல் பிளான் அப்படிங்கிற ஒரு முறையை யூஸ் பண்றாங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னாலே பலருக்கும் ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கும். ஆமா, மேல இருக்கிறவங்க எந்த வேலையும் செய்யாம கீழே இருக்கிறவங்க உழைப்ப உறிஞ்சி சம்பாதிப்பாங்கன்னு ஒரு எண்ணம் இருக்கு. கரெக்ட். ஆனா பாட்ஸ் அந்த குறைய நீக்கிற மாதிரி ஒரு கடுமையான விதியை வச்சிருக்காங்க. உங்க ரேங்க் எப்படி கால்குலேட் பண்றாங்க தெரியுமா? உங்க கீழே இருக்கிற குழுக்கள்ல, அதாவது லெக்ஸ்ல எது ரொம்ப ஸ்ட்ராங்கோ, எந்த லெக்ல அதிக சேல்ஸ் நடந்திருக்கோ அந்த சேல்ஸ் உங்க ரேங்க் கால்குலேஷன்ல இருந்து மொத்தமா விலக்கப்படும். என்னது? சப்சி அதிகமா உழைக்கிற குழுவோட சேல்ஸ கணக்குல எடுத்துக்க மாட்டாங்களா? நான் டாக்குமெண்ட்ல இருக்கிற நோட்ஸை பார்க்கறேன். இதோ இங்க ஒரு உதாரணம் கொடுத்திருக்காங்க. இதை கேட்கும்போது எனக்கே ரொம்ப விசித்திரமா இருந்துச்சு. எந்த உதாரணம் சொல்றீங்க? அதாவது நீங்க ஒருத்தர் அறிமுகப்படுத்துறீங்க. உங்க கீழே ஜார்ஜுங்கிறவர் $1,00,000 சேல்ஸ் பண்ணியிருக்காரு. சூசனுங்கிறவங்களும் $1,00,000 பண்ணியிருக்காங்க. லிண்டா $50,000. ஆனா மார்க்குங்கிறவர் வெறும் $11,000 மட்டுமே பண்ணியிருக்காரு. ஓகே. ஆமதுல இந்த $1,000 பண்ண மார்க்கோட லெக் தான் ஸ்ட்ராங்கஸ்ட் லெக்குன்னு சொல்லிட்டு அதை ரேங்க் கணக்கீட்டுல இருந்து தூக்கிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. 1,00,000 பெருசா இல்ல 11,000 பெருசா? இது எப்படி ஸ்ட்ராங்கஸ்ட் லெக் ஆகும்? ஐயோ, ஆமா. அந்த ஒயிட் பேப்பரை படிக்கும்போது எனக்கே ரொம்ப சிரிப்பா இருந்துச்சு. அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணவர் அன்னைக்கு ரொம்ப தூக்க கலக்கத்துல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமா, அப்படிதான் தோணுது. $1,10,000 டைப் பண்றதுக்கு பதிலா ஒரு சைபரை விட்டுட்டு வெறும் 11,000ன்னு டைப் பண்ணிட்டாங்க. இது ஒரு கிளியரான டைப்போ மிஸ்டேக் தான். ஆனா அவங்க அந்த உதாரணம் மூலமா சொல்ல வர லாஜிக் ரொம்ப முக்கியம். அதாவது மார்க் 1,10,000 பண்ணிருக்காருன்னு வச்சுக்கணும். ஆமா, அவர் செஞ்சதுதான் சிஸ்டம்ல மிக பெரிய சேல்ஸ். அதனால அவரோட லெக் கணக்கீட்ல இருந்து விலக்கப்படும். ஓகே, அப்போ மீதமுள்ள ஜார்ஜோட 1,00,000, சூசனோட 1,00,000, அப்புறம் லிண்டாவோட 50,000, இது மூணையும் கூட்டினா 2,50,000 வருது. இதை வச்சுதான் ரேங்க் முடிவு பண்ணுவாங்க இல்லையா? பெர்ஃபெக்ட். இந்த 2,50,000 சேல்ஸை வச்சு நீங்க VIP 4ங்கிற ரேங்கை ரீச் பண்றீங்க. இப்படி மிகப்பெரிய குழுவை விலக்கி வைக்கிறதோட நோக்கம் என்னன்னா, ஒரு நபர் தனக்கு கீழே ஏதோ ஒரு சூப்பர் ஸ்டாரை புடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் லைஃப் ஃபுல்லா கால் மேல கால் போட்டு உட்கார்ந்து லாபம் பார்க்க முடியாது. ஆஹா, அருமையான செக் பாயிண்ட். ஆமா, அவங்க தொடர்ந்து மத்த குழுக்களையும் பேலன்ஸ்டா வளர்க்கும் உழைக்க வேண்டியிருக்கும். இது ரொம்பவே நியாயமான விதியாப்படுது. சரி, ரேங்க் கிடைச்சிருச்சு. இதுல இருந்து கமிஷன் எப்படி பிரிச்சு தராங்க? இப்போ நீங்க VIP 4ஆ இருக்கீங்கன்னா
உங்களுக்கான கமிஷன் 25%ன்னு வச்சுப்போம். உங்க கீழே இருக்கிற ஒருத்தர் VIP 3யா இருக்காரு. அவருக்கு 15% கமிஷன். அப்போ நீங்க 2 பேருக்கும் உள்ள வித்தியாசம் 10% இல்லையா? ஆமா, 25 - 15. கரெக்ட். அப்போ உங்க கீழே நடக்கிற அந்த சேல்ஸ்க்கான 10% உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் டிஃபரன்ஷியல், அதாவது வித்தியாச தொகை முறை. ஒருவேளை எனக்கு கீழே இருக்கிற நபர் என்னை விட பயங்கரமா உழைச்சு என்ன மாதிரியே VIP 4 ஆயிட்டா என்ன நடக்கும்? 2 பேரும் ஒரே ரேங்க்ல, அதாவது VIP 4ஆ இருந்தீங்கன்னா அந்த லெக்ல இருந்து உங்களுக்கு 1% மட்டுமே ஊக்கத்தொகையா கிடைக்கும். ஒருவேளை அவர் உங்களை முந்தி போய் VIP 5 ஆகிட்டாருன்னா உங்களுக்கு அதுல 0% தான் கிடைக்கும். அப்போ அந்த லெக்ல இருந்து வருமானம் வேணும்னா நான் உழைச்சு என் ரேங்கை ஏத்தி ஆகணும். ஆமா, இது சிஸ்டம்ல உள்ள எல்லாரையும் எப்பவும் சுறுசுறுப்பா இயங்க வைக்கும். ஓகே, லாபம் எப்படி வரும், கமிஷன் எப்படி வரும், பிட்காயின் எப்படி சிஸ்டத்தை பாதுகாக்கும்னு எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா பார்த்துட்டோம். இப்போ இந்த டிஸ்கஷனோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வருவோம். நேயரே, இவ்வளோ நேரம் இதை கேட்டதுக்கு அப்புறம் உங்க மைண்ட்ல ஒரு பெரிய கேள்வி இருக்கும். பல $1 பில்லியன் மார்க்கெட்டை, அதுவும் 3724% லாபம்னு சொல்ற ஒரு சிஸ்டத்தை நம்பி நம்ம பணத்தை போடுறதுக்கு முன்னாடி இதோட கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு? கரெக்டான கேள்வி. நாளைக்கு இந்த போர்ட்ஸ் தளத்தை உருவாக்குன அட்மின் சும்மா ஒரு கம்ப்யூட்டர் பட்டனை அமுக்கி சிஸ்டத்தை நிறுத்திட்டு மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஓடிட்டா என்ன பண்றது? கிரிப்டோ உலகத்துல இது சர்வசாதாரணமா நடக்கிற ஒண்ணு தானே? இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. கிரிப்டோ உலகத்துல நடக்கிற மிகப்பெரிய மோசடியான ரக் பூல் பத்தி நீங்க பேசுறீங்க. பாட்ஸ் இதை தடுக்க ட்ரஸ்ட் பை டிசைன், நாட் பை ப்ராமிஸ், அதாவது வாக்குறுதியால் அல்ல வடிவமைப்பால் நம்பிக்கைங்கிற கோட்பாட்டை கையில் எடுத்திருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ்ல இருக்கிற May 1, 2026 அன்னைக்கு நடந்த ஒரு மிக முக்கியமான ஈவெண்ட்டை நம்ம கவனிக்கணும். என்ன நடந்துச்சு அன்னைக்கு? அன்னைக்கு பாட்ஸ் புரோட்டோகால் 100% ரெனவுன்ஸ் பண்ணப்பட்டுச்சு. ரெனவுன்ஸ் இல்லைன்னா கைவிடப்பட்டதுன்னா டெக்னிக்கலா என்ன அர்த்தம்? கொஞ்சம் சிம்பிளா விளக்குங்களேன். இது ஒரு வெண்டிங் மிஷின் உதாரணம் மூலமா சொல்றேன். நீங்க ஒரு மிஷினை உருவாக்குறீங்க, அதுல காசு போட்டா தண்ணி போட்டல் வரணும்னு ப்ரோக்ராம் பண்றீங்க. அந்த மிஷினை உருவாக்குனது நீங்கங்கிறதால அதோட மாஸ்டர் சாவி உங்ககிட்டயே இருக்கும். அப்போ நான் நினைச்சா எப்போ வேணாலும் சாவியை போட்டு பணத்தை எடுத்துக்கலாம். ஆமா, இல்லனா அந்த ரூல்ஸை மாத்தலாம். ஆனா ரெனவுன்ஸ் பண்றதுன்னா என்ன அர்த்தம்னா அந்த மாஸ்டர் கீயை நெருப்புல போட்டு நிரந்தரமா அழிச்சிடுறதுன்னு அர்த்தம். PAOTS உருவாக்குனவங்க இந்த சாஃப்ட்வேரோட அட்மின் கீஸை அப்படியே அழிச்சிட்டாங்க. அப்படியானா இப்போ அந்த பிளாக் செயின் கோட உருவாக்குனவங்களாலேயே அதை மாத்த முடியாதுன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா மாத்த முடியாது. சிஸ்டமை நிறுத்தவோ யூசர்ஸோட பணத்தை எடுக்கவோ ரூல்ஸ்ல கை வைக்கவோ யாராலையும் முடியாது. எல்லாமே ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் படி ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். கண்ட்ரோல் மொத்தமும் கம்யூனிட்டி கிட்ட வந்துருச்சு. ஓ, இது ரொம்ப பெரிய விஷயமாச்சே. ஆமா, இது தவிர உலகத்துல பிளாக் செயின் செக்யூரிட்டிக்கு பேர் போன சர்டிக்குங்கிற நிறுவனத்தால இது முழுமையா ஆடிட் செய்யப்பட்டிருக்கு. எல்லாமே ஆன் செயின், அதாவது ஒரு திறந்த புத்தகம் மாதிரி இருக்கு. இந்த மாடல் பல வருஷமா ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இயங்கிட்டு இருக்கிற ஒலிம்பஸ் டாவோ, ஒரிஜின் புரோட்டோகால் மாதிரியான ப்ராஜெக்ட்ஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்குனது. வெளிப்படைத்தன்மை இருக்குங்கிறது ரொம்பவே நம்பிக்கை கொடுக்குது. சரி, இந்த ப்ராஜெக்டோட ஃபியூச்சர் பிளான்ஸ், அதாவது ரோட் மேப் எப்படி இருக்கு? இவங்களோட இலக்குகள் ரொம்பவே பெருசு. 2026ல முழுமையான டிஃபை சேவைகளை அறிமுகப்படுத்துறாங்க. அதை தொடர்ந்து 2028, 2029 காலகட்டத்தில் AI ஏஜென்ட்டுகள் மற்றும் பல பிளாக் செயின்களை இணைக்கிற கிராஸ் செயின் சிஸ்டம் கொண்டு வர திட்டமிட்டிருக்கிறாங்க. 2033 வரைக்கும் பிளான் இருக்கா? ஆமா, ஃபைனலா 2033க்குள்ள உலகத்தோட மிகப்பெரிய மற்றும் நம்பகமான கணிப்பு உள்கட்டமைப்பா, அதாவது ப்ரிடிக்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரா மாறணுங்கிறது தான் இவங்களோட ரோட் மேப் காட்டுது. அருமை. இவ்ளோ நேரம் நாம பார்த்த இந்த டேட்டாவை அலசும்போது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியுது. இது வெறும் யார் ஜெயிப்பாங்கன்னு பணம் கட்டுற ஒரு சாதாரண பெட்டிங் மார்க்கெட் இல்ல. இது டிஃபை, பிட்காயின் ரிசர்வ்ஸோட பாதுகாப்பு, அப்புறம் வெளிப்படையான தொழில்நுட்பம், இது 3 சேர்ந்த ஒரு புது நிதி கட்டமைப்பு. ஆமா, எந்த சந்தேகமும் இல்லாம இது ஒரு ஸ்ட்ராங்கான சிஸ்டம் தான். இந்த டிஸ்கஷன்ல நாம கவனிச்ச மிக முக்கியமான விஷயம் நேரம். இன்வெஸ்ட்மெண்ட்கான பாண்டுகள் இப்போ ஏற்கனவே லைவ்ல இயங்கிட்டு இருக்கு. ஸ்டேக்கிங் May 23, 2026 அன்னைக்கு தொடங்குது. அதாவது முதல் மூவர் நன்மை, ஃபர்ஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் உங்களுக்கு இப்பவே கிடைக்குது. கிரிப்டோ உலகத்துல எப்பவுமே பெரிய வாய்ப்புகள் எல்லார் கண்ணுக்கும் வெளிப்படையா தெரிய ஆரம்பிக்கும் போது அதுல இருக்கிற உண்மையான லாபம் முடிஞ்சு போயிருக்கும். ரொம்ப உண்மையான வார்த்தைகள். ஆரம்பத்திலேயே யார் அதை புரிஞ்சுக்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறாங்களோ அவங்க தான் அதிக பலனை பெறுவாங்க. POTSோட இந்த டியூவல் டோக்கன் மாடல் அப்புறம் பிட்காயின் ரிசர்வ், இது ரெண்டும் தான் இதை மற்ற சாதாரண ப்ராஜெக்ட்ஸ்லேருந்து தனிச்சு காட்டுது. கரெக்ட்.